ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அஃப்ராஸ் சேனல். இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா சாப்டர் 7ஓட ஃபார்முலா தான் பார்க்க போகிறீங்க. இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நான் பார்க்குறது தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சிலிண்டரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்ஏ படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக டிஎஸ்ஏவும் வால்யூமும் நீங்கள் எழுதிடலாம். சிஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஏன் ஸ்கொயர் யூனிட்ஸ்னால் இது ஏரியா, அதனால் 2πRH ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? அடுத்து டிஎஸ்ஏ தான் பார்க்க போகிறோம். டிஎஸ்ஏ என்ன பண்ண போகிறீங்கன்னா 2πR அப்படியே கீழே எழுத போகிறோம். ஹெச்சை வந்து H+Rன்னு ஸ்ப்ளிட் பண்ணி எழுத போகிறோம். வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சைடில் இருக்க 2வை ஆருக்கு மேலே எடுத்து போட்டுடணும். πR ஸ்கொயர்டு ஹெச்னு அவ்வளோதான். இது கியூப் யூனிட்ஸ் இருந்தேன், இது வால்யூமில், அதனால். அடுத்து ஹாலோ சிலிண்டர்னால் 2 R இருக்குங்கிறத மட்டும், ஹாலோனா 2 R அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேயும் நீங்கள் வந்து சிலிண்டரோட சிஎஸ்ஏ வச்சு கூட எழுதலாம். இப்போ பாருங்கள் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஹாலோனா நான் சொன்ன மாதிரி 2 R இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டில். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிஎஸ்ஏ வச்சு எழுத போகிறோம். சிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ சிலிண்டர் எப்படி எழுத போகிறோம்னா 2π அப்படியே வச்சு சின்ன ஆரை பெரியார் ப்ளஸ் சின்ன ஆர்னு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி H ஸ்கொயர் யூனிட்ஸு. டிஎஸ்ஏ வந்து அந்த 2π அப்படியே போட்டு R+R அப்படி எழுதி ப்ளஸ்ஸை மைனஸ்னு எழுதி ப்ளஸ் ஹெச்னு எழுதிடணும். அவ்வளோதான். அப்போது 2πR+R அப்படி எழுதி R - R + H ஸ்கொயர் யூனிட்ஸ். இதில் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா இது மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். πR² - R². அது வந்து சிலிண்டரோட வால்யூம் மாதிரியே வரும். ஆக்சுவலாக சிலிண்டரோட வால்யூம் வந்து πR²H. ஹாலோ சிலிண்டரோட வால்யூம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா πR² - R² × H. அப்போ அந்த சின்ன R² 2 R² மாற்றிடணும். அவ்வளோதான். இது ரெண்டும் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து கோன் பார்க்கலாம். கோன் வந்து சிஎஸ்ஏவும் அதே மாதிரி தான். கோனில் சிஎஸ்ஏ வந்து πRL ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ டிஎஸ்ஏ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா πR அப்படியே போட்டு எல்லை வந்து L+R ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து வால்யூம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். சிலிண்டரோட வால்யூம் என்னது πR²H. அந்த πR²H பக்கத்தில் 1/3 போட்டுடணும். அவ்வளோதான் கோன். ஓகேவா? அது கியூப் யூனிட்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து எழுதிடணும். அடுத்து ஃப்ரெஸ்ட்ரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நம்ம சிலிண்டர் ஹாலோ சிலிண்டர் சொன்னோம்ல, அது மாதிரி கோன் ஹாலோ கோன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். பட் ஃப்ரெஸ்ட்ரம் இஸ் நாட் அ ஹாலோ கோன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார்முலா எழுதுறதுக்காக வேணால் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். பட் ஃப்ரெஸ்ட்ரம் இஸ் நாட் அ ஹாலோ கோன். ஃபார்முலா எழுதுறதுக்காக வேணால் நீங்கள் அப்படி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோனா என்ன, நார்மலாக என்ன. இப்போ வந்து ஒரு சிலிண்டர் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வரைஞ்சிருக்க சிலிண்டர் தான் நார்மல் சிலிண்டர். செகண்டாக இருக்கிறது ஹாலோனா உங்களுக்கு சரியாக தெரியல, இருங்க நான் கீழே வரைகிறேன். இதை பாருங்கள். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா சென்டர்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வரைக்கும் எடுக்கிறது வந்து அந்த ஃபஸ்ட்டு பார்ட் அந்த சென்டர்லேருந்து அந்த செகண்ட் பார்ட் வரைக்கும் எடுக்கிறது பெரியார், ஃபஸ்ட்டு பார்ட் வரைக்கும் எடுக்கிறது சின்ன ஆர் அப்படின்னு தான் நம்ம வந்து ரேடியஸை கனெக்ட் பண்ணி எடுப்போம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ரேடியஸை எடுப்பீங்க எப்போவுமே. அதே மாதிரி கோன் டிஎஸ்ஏ வால்யூம் படிச்சிருக்கோம்ல, கோனோட சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ அதே மாதிரி தான். பட் ஹாலோ நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பட் ஹாலோ கோன் வந்து ஃப்ரெஸ்ட்ரம் கிடையாது. ஃப்ரெஸ்ட்ரமோட சிஎஸ்ஏ வந்து π அப்படியே எழுதி ஆரை பெரியார் ப்ளஸ் சின்ன ஆர் × L ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. அடுத்து டிஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா π × R+R × L. இந்த பையை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி ஸ்கொயர் போட்டு விட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. வால்யூம் வந்து அங்கே எப்படி நம்ம 1/3 π எழுதணும்ல, அந்த ஆரோட பெரியார் ஸ்கொயர்ட் ப்ளஸ் சின்ன ஆர் ஸ்கொயர்ட் போட்டு அந்த வால்யூம் ஃபார்முலா கோனோட வால்யூம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம 2 ஆராக ஸ்ப்ளிட் பண்ணணும். பெரியார் ஸ்கொயர் ப்ளஸ் சின்ன ஆர் ஸ்கொயர் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஹெச் போட்டுடணும். அவ்வளோதான். இப்போ அடுத்து ஸ்பியர் பொறுத்த அளவு சிஎஸ்ஏவும் டிஎஸ்ஏவும் ஒன்று தான். ஆக்சுவலாக சிஎஸ்ஏ டிஎஸ்ஏன்னு சொல்ல மாட்டாங்க. சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் ஸ்பியருக்கு வரும். ஓகேவா? அப்போது சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் என்னென்னா 4πR². ஏன்னா ஒரு ஸ்பியருக்கு டோட்டலாக 4 இருக்குதுன்னு எடுத்துப்போம். அதாவது டோட்டல் டயாமீட்டரே நம்மளுக்கு 4 இருக்குதுன்னு எடுத்துப்போம். ஓகேவா? அப்போது வால்யூம் இது எதுக்கு நான் இப்போ சொன்னேன்னு உங்களுக்கு புரியும். வால்யூம் வந்து 4/3 πR³ கியூப் யூனிட்ஸ். ஓகேவா? இந்த கியூப் கொடுத்துருக்கறனால நம்ம கியூப் 3ன்னு கீழே எழுதிக்கிறோம். இப்போது கோன்லையும் ஃப்ரெஸ்ட்ரம் அதுக்கு எப்படி நம்ம எல் வந்து கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத அதுக்கான ஃபார்முலா பார்க்கணும்ல. இதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், அதை வச்சு தான் நீங்கள் மூணுத்தையுமே கண்டுபிடிக்கலாம். டு ஃபைண்ட் த எல், அதாவது ஸ்லாண்ட் ஹைட் இன் கோன். எல்னா ஸ்லாண்ட் ஹைட். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. L² = R² + H². இது வேணும்னா நீங்கள் ஆர் வேணும்னா ஆர் இப்படி, ஹெச் வேணும்னா ஹெச் இப்படின்னு வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஸ்ட்ரமில் எல் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கான ஃபார்முலா L² = R - R² + H². இதுதான். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பியர் பார்த்துட்டோம். அப்போ ஹாலோ ஸ்பியர் பார்க்க வேணாம். ஹாலோ ஸ்பியரும் சிலிண்டர் அந்த ஹாலோ சிலிண்டர் மாதிரி தான். பட் நீங்கள் வந்து ஸ்பியரை வச்சு ஈஸியாக எழுதிடலாம். ஓகேவா? வாங்க எழுதலாம்.
இப்போ ஹாலோ ஸ்பியர் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்ஏ 4π பெரியார் ஸ்கொயர்டு. ஆக்சுவலாக ஸ்பியரோட சிஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஆர் ஸ்கொயர்டு வரும், அதாவது ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு வரும், 4π ஸ்மால் ஆர் ஸ்கொயர்டு. பட் ஹாலோ ஸ்பியரோட சிஎஸ்ஏ வந்து பெரிய ஆர் ஸ்கொயர்டு, அதாவது பிக் ஆர் ஸ்கொயர் நீங்கள் போட்டுக்கணும். டிஎஸ்ஏ 4π அப்படியே போட்டு அந்த ஆறு பெரியார் சின்னார் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து 4/3 πr³ மைனஸ் r³, அதாவது வால்யூமை பொறுத்தளவு மைனஸ், அதுக்கப்புறமா வந்து சிஎஸ்ஏ டிஎஸ்ஏ பொறுத்தளவு ப்ளஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. க்யூப் சென்டிமீட்டர் க்யூப்னா 3ன்னு தானே சொல்லுவோம், அதனால் கீழே 3 போட்டிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா இது வந்து இதுதானா அப்படின்னு கிடையாது, சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து ஹெமிஸ்பியர் பார்க்கலாம். ஹெமிஸ்பியரோட சிஎஸ் என்னென்னா 2πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். அதாவது ஹெமிஸ்பியரோட இது எப்படி எழுதுனேன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஸ்பியருக்கு டோட்டல் டயமீட்டர் 4ன்னு எடுத்துப்போமே. அப்போது 4ன்னு எடுத்தோன்னா ஹெமிஸ்பியர் அதோடது என்னது பாதி. அப்போனா பாதியாக ஹெமிஸ்பியர் மட்டும் எடுத்தோன்னா 2 தானே வரும், அதனால் 2πr² ஸ்கொயர் யூனிட்ஸ்னு போட்டிருக்கோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா டிஎஸ்ஏ எழுதுறதுக்கு 2ஓட +1 பண்ணிக்கிட்டோம், ஓகேவா? அப்போ 3πr² ஸ்கொயர் யூனிட்ஸ். அடுத்து வால்யூம் வந்து இது அப்படியே டிவைடில் 2/3 πr³ போட்டுக்கணும். அடுத்து ஹாலோ ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க 2π அப்படியே போட்டுட்டு சின்ன ஆர் ஸ்கொயர்டை பெரிய ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் சின்ன ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கணும். அடுத்து சிஎஸ்ஏ வந்து π3r² + r², அது இந்த 2ஓட +1, அதாவது அங்கே எழுதியிருக்கோம்ல அதே தான். அந்த 3 வந்து ஃபஸ்ட் ஆர் கூட உள்ளே எழுதிக்கணும், வேறு செகண்ட் ஆர் கூட எழுதக்கூடாது, ஓகேங்களா? அந்த டிஎஸ்ஏவோட இந்த வால்யூம் இந்த டிஎஸ்ஏவை கனெக்ட் பண்ணி எழுதிக்கணும். அடுத்து இதுவுமே அப்படி தான் 2/3 π³ போடணும். வால்யூம்னா க்யூபில், அதனால் க்யூப் போடணும். அடுத்து இந்த க்யூபும் க்யூபாய்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் 2025 to 26 படிக்காமல் போனவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு 2 மார்க் அவங்களால அட்டன் பண்ணியிருக்கவே முடிஞ்சிருக்காது. ஏன்னா இதில் இருந்தால் 2 மார்க் வந்து கேட்டாங்க, 2 மார்க் கம்பல்சரி வந்து கேட்டாங்க. எது கேட்டாங்க அப்படின்னா வால்யூம் கேட்டாங்க. ஆமாம், வால்யூம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இது வந்து மேபி அடுத்த வருஷம் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. க்யூபாய்ட்லேருந்து கேட்கலான்னு நினைக்கிறேன். ஸோ படிச்சுக்கோங்க ஒரு தடவை இதையும். எல்எஸ்ஏவோட க்யூபோட எல்எஸ்ஏ அப்படின்னா என்னென்னா 4a², ஓகேவா? எல்எஸ்ஏவோட ஸ்கொயர் என்னென்னா 4a². க்யூபுக்கு வந்து 4 சைட்ஸ் இருக்குல்ல, அதனால் 4. டிஎஸ்ஏ வந்து 6a² யூனிட்ஸ். வால்யூம் வந்து a³, ஓகேவா? அடுத்து க்யூபாய்டுக்கு வந்து எல்எஸ்ஏ 2HL + L+B. டிஎஸ்ஏ வந்து 2 × L × B + B × H + L × B. வால்யூம் வந்து L × B × H. அதே மாதிரி சிஎஸ்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. டிஎஸ்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. எல்எஸ்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ், தேங்க்யூ.